Hello friends, இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப சீக்கிரமா சாம்பார் ரொம்ப சிம்பிளா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். நாங்க எங்களோட வீட்ல இந்த சாம்பார் என்னன்னு சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் அப்படினு சொல்லுவோம். குக்கர்ல 150 கிராம் துவரம் பருப்பு எடுத்து நல்லா கொஞ்சம் அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு தண்ணியில நல்லா கழுவி சுத்தமா தண்ணி இல்லாம வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் சீரகம், 5 பல் பூண்டு, நல்லா பழுத்த தக்காளியா 2 தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இத கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சும்மா ஒண்ணும் பாதியமா கட் பண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடுறேன். குக்கர் மூடி போட்டு மூடிடுறேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே வச்சுட்டு ஒரு 5-6 விசில் விட்டு நான் எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். விசில் வெயிட் குறைஞ்சிருச்சு. பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்க போகிறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் நல்லா சூடேறினதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறினதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். 5 வரமிளகாவை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடுறேன். வரமிளகா சேர்த்ததுமே வெங்காயம் சேர்த்துக்கணும். 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துடுறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இந்த சாம்பாருக்கு வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். நான் இன்னும் சாம்பாருக்கு உப்பே சேர்க்கலை. இப்போ தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மத்து வச்சு கடைஞ்சி வச்சிருக்கிற பருப்பை இப்போ இது கூட சேர்த்துடுறேன். புளி இந்த அளவுக்கு கொஞ்சமாக எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். புளி கரைசல் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு சாம்பார் எந்த அளவுக்கு தண்ணியாக வேணும் இல்லை கெட்டியாக வேணும்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க. நான் சேர்த்துருக்கிற தண்ணியே இப்போ கரெக்டாக இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கல. புளி கரைசல் சேர்த்து சாம்பார் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு குக் பண்ணணும். அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற புளி கரைசலோட பச்சை மணமெல்லாம் போயிட்டு சாம்பார் நல்லா மணமாக வரும். பாருங்கள், இப்போ சாம்பார் கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் நல்லா நான் 7 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கிட்டேன். நல்லா கொதிச்சு நல்லா சூப்பராக புளியோட பச்சை மணமெல்லாம் போயிட்டு சாம்பார் நல்லா மணமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக நம்ம சாம்பார் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார்னு நாங்கள் சொல்லுவோம். இதில் நம்ம வெங்காயம் அதிகமாக சேர்த்துருக்கிறது தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தோட வெறுமனே இந்த சாம்பார் மட்டும் ஊற்றி சாப்பிட்டாலே நல்லா சூப்பராக இருக்கும். வேணும்னா நீங்கள் இது கூட மிளகாய் வத்தல், பொரியல் இது போல் வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் சாம்பார் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.